திருமாவளவன் அவர்கள் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒற்றைத்தன்மையா பேச மாட்டேங்கிறாருங்கிற பல்வேறு விமர்சனங்கள் இப்ப எழுந்துகிட்டு இருக்கு. உங்களை வாழ்த்துவதற்கு அமித்ஷா தொடர்பு கொண்டு பேசினால் அது மாண்பு என்று சொன்னால், திரு சீமான் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரு பொது மேடையில பங்கேற்று ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டது பேசிக்கிட்டத கூட்டணிக்கான துவக்கமா நீங்க ஏன் கருதுறீங்க? பல்வேறு பிரச்சனைகள், கட்சியோட தொண்டர்கள் இதெல்லாம் தாண்டி அவங்க நிர்வாக ரீதியாக அவங்களுடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? கஷ்டத்து நடக்குது, மிக கொடுமையான ஒரு சம்பவம். முதலமைச்சரை பற்றி எவனும் மதிக்கலன்னு அர்த்தம். முதலமைச்சர் எதுவும் பேசவும் இல்லை, இப்போ வரைக்கும் ஒரு வாய் திறக்கலாங்க. ஏங்க, காவல் படுகொலை நடக்கிறது என்றால் அதுதான் மாநில நிர்வாகத்தின் தோல்வின்னு சொல்லி உங்களுடைய கொள்கை வரைவில் எழுதிருக்கிறீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி 200 கிராம் குட்கா வச்சிருந்தான்னு கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டு கும்பு கொலை பண்ணிருக்கீங்க ஒரு 3 பேர். அசிங்கமா இல்ல? உங்களுடைய காவல்துறையுடைய தோல்வி. 29 தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வரும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இது ஒரு நடக்க போற ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். ஏன்னா இப்போ மேல் சபையில, லோக்சபால அண்ட் ராஜ்யசபால 3 வருஷம் நிறைவேற்ற போறாங்க தம்பி. கிட்டத்தட்ட பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. திமுக ஆதரவு கொடுத்தா முடிஞ்சு. ஒருவேளை அனிதா ராதாகிருஷ்ணன் அதுதான் சொல்றாரோ? திமுக பிஜேபியோட பேசி முடிச்சாச்சியா? நான் சொல்றேன் உங்களுக்கு, இது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் நான் சொல்றேன். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கு? தாவேக்கா வெற்றி பெற்றல இருந்து இல்லாட்ட தமிழ்நாட்டோட தேர்தல் முடிவுகள் வெளியானதுல இருந்து திருமாவளவன் அவர்கள் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய பேச்சில் ஒரு ஸ்டேபிளே இல்லை. அதாவது ஒரு ஒற்றைத்தன்மையா பேச மாட்டேங்கிறாருங்கிற பல்வேறு விமர்சனங்கள் இப்போ சமீப காலமாக எழுந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து கவனிக்கக்கூடிய ஆள் நீங்க, அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, நான் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அரசியல் ஆளுமை, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அவர் தொடர்ச்சியாக மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு உழைக்கக்கூடியவரெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த தேர்தல் முடிவு இருக்குல்ல, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எல்லாரையுமே கொஞ்சம் மைண்ட் ரீதியாக கொஞ்சம் பாதிப்படைய வச்சிருச்சு. அதாவது மைண்ட் ரீதியானா எப்படி சொல்ல வரோன்னா, இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, இதை பேசலாமா வேண்டாமா, அந்த தடுமாற்றம் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக நீங்கள் இதில் யாரை பார்த்து நம்ம கற்றுக்கணும்னா, ஐயா வைகோவை பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா அவர் இந்த மாதிரி முடிவுகளை மாற்றுவது, அப்புறம் பேசுனதை மாற்றுறதில் அவருடைய இயல்பு அதுதான். இப்போ ஒருவேளை ஐயா வைகோ திராவிடம் இருக்கும் வரை திமுக இருக்கும், திமுக இருக்கும் வரை நான் திமுகவோடு இருப்பேன்னு பேசியிருந்தாருன்னா, ஐயோ என்ன வைகோ எப்படிலாம் பேசுறாரு நம்ம கேட்டிருக்கலாம். உடனடியாக இங்கே திமுக ஒரு கரப்ஷன் கமிஷன் பேசினார் பார்த்தீங்களா? அதுதான் ஐயாவோட இயல்பு. அப்போ ஐயா இயல்பாக இருக்கிறது நமக்கு ஒன்றும் அதிர்ச்சி இல்லை, எனக்கு ஒரு ஆச்சரியம் கிடையாது. அவரோட இயல்பா அப்படிதான் இருப்பார் எப்பயுமே. ஐயா அப்படிதான். அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான பாலிட்டிஷியன்ஸ். அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு வாதங்களை தான் எப்பவுமே உண்மை வைப்பாங்க. அண்மை காலமாக இப்போ நான் நிறைய மாறுன்னு நினைக்கல. நான் எதை மாறி அண்ணா ஏன் அப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களை வாழ்த்துவதற்கு அமித்ஷா தொடர்பு கொண்டு பேசினால் அது மாண்பு என்று சொன்னால், திரு சீமான் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரு பொது மேடையில பங்கேற்று ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டது பேசிக்கிட்டத ஏன் நீங்க ஒரு கூட்டணிக்கான துவக்கமா நீங்க ஏன் கருதுறீங்க? இப்ப எனக்கு அங்கதான் பிரச்சனை. என்னன்னா, அவர்களை போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய ஜாம்பவான் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல். திருமாவளவன்லாம் 2 பேரும் கொஞ்சி குழாவிக்கிறாங்கன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. யாரு? சீமானும் திரு ஸ்டாலின் அவர்களும் கொஞ்சி குழாவிக் கொள்கிறார்கள். குழாவிக் கொள்கிறவங்கள காதலர்களா என்ன? கொஞ்சி குழாவிக்கிறதுக்கு. அப்ப அந்த வார்த்தை எதனுடைய வெளிப்பாடா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம திமுக விட்டு வந்ததோட மட்டும் இல்லாம, திமுக நம்மள சட்டம் பண்ணல, திமுக நம்மள்கிட்ட பேசவும் இல்லை. இன்னொன்னு, நம்மளுடைய கட்சியின் தளபதி ஒருத்தரை அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அதை குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, அவரை சேர்த்துருக்கிறீங்க, அது சரியா, இப்படி சேர்த்துருக்கலாமா, என்கிட்ட ஒரு வார்த்தை அந்த மாதிரிலாம் சொல்றாரு இல்லையா? இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள், இன்றைய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகாவில் எங்க போய் சேர்ந்தாரு? விசிகா தாவேக்கா போனார். தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு விசிகா தலைவர் திருமாவளவன்கிட்ட கேட்டாரா, அல்லது கேட்டதாகவும் தெரியல, அல்லது எங்கிட்ட கேட்டீங்களா திரு விஜய் அவர்களை? நீங்களும் கேட்கல. ஆனா ஏன் அதை ஸ்டாண்ட் எதிர்பார்க்குறீங்க? இவர் என்ன சொல்றாரு, ஒரு பொது விவாதத்தில் என்ன சொல்றாரு, இதை பாருங்க, நான் போய் ஸ்டாலின்கிட்ட போய் பேசினேன்,
அவர் என்ன சொன்னாரு, நீங்க எடுக்கிறதா, நீங்க தலைவர், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, போட்டியிடுறத பத்தி, காட்டுமன்னார் கோயில் போட்டியிடுறத பத்தி நீங்க ஒரு தலைவர், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அண்ணா ஸ்டாலின் என்கிட்ட எதுவுமே சொல்லல, போட்டியாளர் சொல்லல. அதன் பிறகு நான் ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எங்கன்னா ஒரு விவாத நிகழ்ச்சியில, ஒரு பேட்டியில, ஒரு தனியார் தொலைக்காட்சியில. அதன் பிறகு பொது மேடையில என்னை பார்த்து காட்டுமன்னார் கோயிலில் ஏன் போட்டியிடவில்லை என்று கேட்கிறீர்களே, உங்களில் யாராவது ஒருவர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போய் கேட்டீர்களா? அதான் அண்ணன் நீங்களே கேட்டீங்களேண்ணா, நீங்களே கேட்டு நீங்க என்ன சொன்னாரு நீங்களே சொல்லிட்டீங்க. அதன் பிறகு எங்களை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஏன் கேட்குறீங்க? உங்களை பார்த்து தான் கேட்க முடியும், நீங்க தான் பின்வாங்குனீங்க, உங்களை பார்த்து தான் கேட்க முடியும். ஏன் ஸ்டாலின்கிட்ட போய் கேட்கல, நீங்க எங்களை எப்ப கேட்டீங்கன்னா? அதே மாதிரி பாஜகவுடைய இரட்டை குழந்தைகளை விஜய் ஒருவரும் சொன்னாருன்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன் சொன்னாருன்னு சொல்லி திருமாவளவனை ஏன் கூட்டத்தில் வச்சுக்கிட்டு ஏன்ட்ட கேட்குறவன் விஜய் அவர்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் வந்து சொல்றாங்க. நான் விஜய்கிட்ட ஏங்க கேட்கணும்? முதலமைச்சர் விஜய் என்னைக்காச்சு திருமாவளவனை அவர்களை பார்த்தோ அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பார்த்தோ அவர் ஒரே ஒரு முறை ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு, கல்லாப்பெட்டி கூட்டணின்னு. அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியில இருந்த பெருமக்களை வைத்துத்தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருப்பது என்பது வேறு கதை, அது வேற சப்ஜெக்ட், தனியா வருவோம். நான் எதுக்கு முதலமைச்சர் விஜயை பார்த்து கேள்வி கேட்கணும் இந்த விஷயத்துல? அவர் ஒரு மைண்ட்ல இருக்கிறாருங்க, அவர் தெளிவான சிந்தனையில் இருக்கிறாரு. என்னது, நம்ம ஆட்சி நடத்தணும், 118 எம்எல்ஏக்கள் வேணும், அவசரத்துக்கு சேர்த்தாச்சு, அந்த வேலையை பாருப்பான்னு கொடுத்துட்டாரு ஆதரவு, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அது வேற சப்ஜெக்ட். எங்கன்னு கேட்குறீங்களா போய் இவங்களை கேளுங்க, என்ன கேட்குறீங்களா போய் அவங்களுக்கு கேளுங்க. அண்ணா நீங்க தானே சொன்னீங்க, உங்களை தானே கேட்க முடியும் எங்களால. அப்போ என்ன ஒண்ணுன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு தடுமாற்றம் இருக்குல்ல, அந்த தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு பொது மேடையில் அண்ணன் வன்னியரசு அமைச்சர் வன்னியரசு அவர்களோ அல்லது அண்ணன் திருமாவளவன் அவர்களோ சொல்றாங்க, வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று சொன்னதை எதிர்த்தது ஒரே இயக்கம் வீசிக்கன்றாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாரும் எதிர்த்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்து தெளிவாக அறிக்கையை விட்டு, வாய் மூடி மௌனியாக இருக்கிறீர்களே முதலமைச்சர் விஜய் அவர்களேன்னு காட்டமான அறிக்கை வாயிலும் கேட்டாச்சு. நேற்றே கேட்டாரு, கேட்டேன், எல்லாருமே கேட்டுட்டாங்க. இப்போ யாருமே கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் யாருமே கேட்கலன்னு நீங்க சொல்றீங்க? ஒரு அமைச்சர் நீங்க விசாரிச்சிருக்க வேணாவா அல்லது பார்க்க வேணாவா பொதுத்தலங்கள? அப்போ இன்னைக்கு வந்து ஒரு நீங்க தாவேக்காவோட போய் சேர்ந்துட்டீங்க சார், தாவேக்காவோட போய் சேர்ந்தீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? கூட்டணி திமுக இருக்குன்னு அர்த்தமா? இல்லைன்னு அர்த்தம். கூட்டணி முறிவு ஏற்பட்டு விட்டதுங்க அப்படின்னு சொல்லணும். கூட்டணியை நாங்க முறிக்கல, எப்போ என்னுடைய கட்சிக்காரரை சேர்த்தாரோ அப்ப முறிந்ததுன்னு அவங்க தான் சொல்றாங்கன்னு. கட்சிக்காரரை சேர்த்தா எப்படி கூட்டணி முறியும்? அப்ப கட்சிக்காரரை சேர்த்துக்கிட்டவங்களோட எப்படி கூட்டணி வைக்கிறீங்க? தாவேக்காவோட நாங்கள் தாவேக்காவோட கூட்டணியில இல்ல, திமுகவோட இல்லைன்னு யார் தெரியுமா சொல்லலாம்? நெஞ்ச நிமித்தி யார் சொல்லலாம் தெரியுமா? சிபிஎம் சொல்லலாம். ஏன்? they are not part of the governance or government directly, இன்டைரக்டா இருக்கிறாங்க. எப்படி? இந்த ஆட்சி நடத்துறதுக்கு அவங்களுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படலை. ஏன்? 7 பேர் ராஜினாமா பண்ணிட்டான், ரெடியா இருக்கிறாங்க. அடுத்து ஏற்கனவே பண்ணிட்டான் தம்பி. இப்போ நீங்க ராஜினாமா பண்ணதை இருக்கிற கவுண்டோட சேர்க்கக்கூடாது. 234 இப்போ இல்லை, 234 நீங்க வந்து கழிங்க, 220 சம்திங் தான் வரும். அதுல பாதி 118 வராது. இவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ பெரும்பான்மையோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பிகாஸ் தேர் ஆர் வேக்கன்ட், பிளேசஸ் ஆர் வேக்கன்ட், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தேதியில தாவேக்கா ஆட்சியை எவனாலையும் கவுக்க முடியாது, யாராலையும் முடியாது. அப்படியே தாவேக்காவை எவனாவது துட்டு ஊற்றி வளைக்க வாங்கினா தான் உண்டு. அப்படி போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படியே போனா கூட மக்கள் தான் பார்ப்பாங்க. இந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா பாவம் படுபாவி பசங்க, இந்த பச்சை மண்ணை, இந்த பவழ மல்லிய ஒண்ணுமே தெரியும். ஆமா, என் குழந்தைய, எங்க அண்ணனை, என் விஜய் குட்டிய இப்படி பண்ணிட்டீங்களேடான்னு ஒட்டுமொத்த பேரும் ஓட்ட குத்துவான். 200 சீட்டு ஜெயிப்பாரு. உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா மக்கள் வந்து எங்க ஒரு 60 நாள் தாங்க ஆயிருக்குது. ஆமா, இந்த 60 நாள்ல ஒன்றும் பெருசா நம்மளால வந்து குறை குற்றங்களை போட்டு அமுக்கி அவங்கள வந்து டெவாஸ்டேட் பண்ற அளவுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஆனா தவறுகளை சுட்டி காட்டணும். அதை எல்லா எதிர்கட்சியும் பண்றாங்க. உதயநிதி பண்றாரு, சீமான் பண்றாரு, அன்புமணி பண்றாரு. ஹேட்ஸ் ஆஃப், சூப்பரா பண்றாங்க. ஒரு கசல் டெத் வருதா உடனே ஒரு அறிக்கை, ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம். ஒரு ஒரு அமைச்சர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் ஆய்வுக்கு போறாங்க. என்னங்க அது? அப்ப அதிர்த்தி யாராவது பேசணும்ல. இதுல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா மற்றவங்களாம் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஏன் போனா அப்படி போனேன்னு கேட்டாங்க.
அமைச்சருடைய துறை சார்ந்த நடவடிக்கையை தொழில்துறை தொழிலாளர் துறை அமைச்சர் தான் நீங்க இருக்கிறீங்க, தொழில்துறை அமைச்சரா இருக்கீங்க, ஏன் அந்த வாயு கசிவு இடத்துக்கு போறான்னு கேட்டது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அப்போ அப்படியாக எதிர்க்கட்சியா நம்ம வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது வேலை பார்க்கணும். மற்றபடி ஆட்சியை கவிழ்த்துருவேன், அவள் தான் முஞ்சி போச்சு, அவள் தான் செஞ்சிருவேன், அனிதா மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்ப அந்த வேலையை பார்க்கக்கூடியதை வந்து தவிர்க்கணும். ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள், ஆமா நான் கூட்டணியில் வந்து சேர்ந்துட்டேன், நான் இனிமே இப்படிதான் இயங்க போறேன், நான் என் பாதை இதுதான், என் பயணம் இதுதான் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இல்ல அவர் அப்படி பேசுறதுனால என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க எதிர்க்கட்சியோட தமிழ்நாட்டோட அரசியல்? இல்லைங்க, என்னன்னா அவர் இப்படி பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன சொல்றாருன்னா, உனக்கெல்லாம் மூளை கிடையாது, உனக்கெல்லாம் புத்தி கிடையாது, நீ ஒரு முட்டா பைய, உனக்கு நான் பேசுறதே புரியாதுன்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு அவர். மறைமுகமா அவர் மேடையில் பார்த்தீங்கல்ல, நான் பேசுவதை விமர்சிக்கிறானா, அறிவில்லாதவன், அறிவு கட்டவன், உனக்கு நான் பேசக்கூடியது புரிந்து கொள்ள அறிவு கிடையாதுன்னார். அண்ணன் நான் அறிவில்லாதவனா இருந்துட்டு போறேன். தாவேக்காவும் திமுகவும் ஒரே அண்ணில் இப்போ எப்படி இடம்பெற முடியும்? உங்களோட தொலைநோக்கு பார்வை நான் புரிஞ்சுக்கிறேன், ஆன்டி பிஜேபிக்காக நிற்கணும்னு சொல்றீங்க. தாவேக்கா என்ற கட்சி பிரசவித்ததே இன்னைக்கு காலகட்டத்தில் பிரசவித்ததே எதனால? திமுகவோட குடும்ப ஆட்சி, அவங்களுடைய மொழியில சொல்லணும்னா மன்னர் ஆட்சி முறையை ஒழிக்கணும்னு கட்சி ஆரம்பிச்சேன்றாரு அவர். அதான் நீங்க அதிமுக காலி ஆகிட்டு இருக்கு. அப்படி மன்னராட்சி முறையை ஒழிக்கணும்னு வந்தவங்க அவங்களோட போய் கூட்டணி வைப்பாங்க, அதில் ஒரே அண்ணில் இடம்பெறுவாங்க. அது காங்கிரஸும் ஏன் பேசல? இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அதனாலதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுதுங்க. அவருக்கு காரணங்கள் கற்பிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, நான் சொல்லவா? ஏன் அதை சொல்றாங்கன்னா, 29 தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வரும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இது ஒரு நடக்க போற ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். ஏன்னா இப்போ வந்து மேல் சபையில, லோக்சபால அண்ட் ராஜ்யசபால 3 மசோதா நிறைவேற்ற போறாங்க தம்பி. இது நிறைய பேர் தமிழ்நாட்டில் பேசவே மாட்டேங்கிறாங்க. முக்கியமான பிரச்சனை அதுதான், வாழ்வாதார பிரச்சனை. டீலிமிட்டேஷன் பில்லு, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பில்லு, 1 லட்சம் பில்லு, 30 நாள்ல ஒரு சிறைவாசம் இருந்தாங்கன்னா முதலமைச்சர் பதவி எல்லாம் பதவி பறிக்க போடும். இந்த முக்கியமான பில்ஸ் எல்லாம் 3 பில்லுமே வந்து பாஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. திமுக மட்டும்தான் கொஞ்சம் இழுத்தடிக்கிறாங்க. திமுக ஆதரவு கொடுத்தா முடிஞ்சு. ஒருவேளை அனிதா ராதாகிருஷ்ணன் அதுதான் சொல்றாரோ? திமுக பிஜேபியோட பேசி முடிச்சாச்சியா? நான் சொல்றேன் உங்களுக்கு, இது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் நான் சொல்றேன். டெல்லி சோர்ஸ் சொன்ன தகவல் அடிப்படையில் தமிழ்நாடு எங்களை காவு வாங்கி விட்டதுன்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள் புலம்பி தள்ளுகிறார்கள். குழுமைக்கு ரொம்ப புழுக்கத்தில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலையபிள் சோர்ஸ் கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர், எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க, இவங்க சப்போர்ட் பண்ணிடக்கூடாது ஆனால் பண்ற மாதிரி போர்டில் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு விக்ரஸா பாஜக எதிர்ப்பை விட காங்கிரஸ் எதிர்ப்பில் திமுக பயங்கரமா இருக்கு. ஏன்னா எங்களை முதுகுல குத்திட்ட, தமிழ்நாட்டில் ஆட்சி போச்சியா, என்னை முதுகுல குத்திட்டல நீ அப்படின்ற மோட்ல இருக்கிறாங்க. பக்கத்துல உட்கார்ல திருச்சி சிவா, அந்த பக்கத்துல இருக்கிறாங்க அம்மையா சோனியா காந்தி, அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கிறாங்க. நாளை பின்ன சின்ன சேஞ்ச் பண்ணிக்கங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல திமுக பத்தி, காமன் மினிமம் ப்ரோக்ராம், இதை சேர்த்துட்டீங்கன்னா ஓகே பண்றாங்க. அவன் தான் சேர்த்துருவான், அமைச்சர் சேர்த்துருவாரு, சேர்த்துட்டா சப்போர்ட் பண்றான். 40 MP முடிஞ்சு போச்சு. 2029 உங்களுக்கு யாரோட தேவை? பிசிகாவுக்கோ காங்கிரஸுக்கோ? திமுகவுடைய தேவை. இப்போ 2029 மக்களவை தேர்தலும் சட்டமன்றத்தில் ஒன்றா வந்துச்சுன்னா டெவாஸ்டேஷன் முடிஞ்சு. என்ன வேணா நடக்கலாம். அப்போ நான் தெரியும், என்ன வேணா நடக்கலாம். திமுக 40 ஜெயிக்கலாம், இல்லை தாவேக்கா 40 ஜெயிக்கலாம், இல்லை திமுக திருப்பி இங்கே வரலாம், எப்படி வேணா போகலாம். ஆனால் இதன் பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை ஒட்டுமொத்த இந்தியாவை சந்திக்க போகுது. அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு பேரிடர் காலகட்டத்தில் இந்தியாவே நகருதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கட்சி தேவை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அக்ரஸிவான கட்சி தேவைன்னா, மாநில உரிமை சூப்பர் பிஜேபி எதிர்க்கக்கூடிய, ஒன்றிய பாஜகவை எதிர்த்து களமாடக்கூடிய, கழுத்தை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கட்சி தேவைன்னா இன்னைய சூழல்ல தமிழ்நாட்டில் திமுக தான். எல்லா கட்சியும் பேசுறாங்க, திமுக பேசுகிறது, மற்ற கட்சிகள் எஸ்டிபி பேசுறாங்க, விசிகே பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சி பேசுது, காங்கிரஸ் தான் பேசுறாங்க. நம்பர் இருக்கிற கட்சி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு லெஜிஸ்லேட்டிவா எனக்கு ஒரு நம்பர் இருக்கு, நான் பேசுவேன் ஏன்னா அது திமுக தான். அப்போ திமுகவை நீங்க தொடர்ச்சியா திட்ட அவங்க வெறுப்பா அந்த பக்கம் போயிட்டா என்ன பண்ணுவேன்? அப்ப அவனை போகாம தடுக்கணும்னா நீங்க வாங்கன்னு நீங்க கூப்பிடணும். ஏங்க எதிர்கட்சியோட வேலைங்கிறது விமர்சனம் பண்றது மட்டும் இல்ல, எதிரில் இருக்கிறவனை எதிர் திசையில தள்ளக்கூடாது.
உங்களுக்கு புரியுது நான் சொல்றது? அப்ப அந்த வேலையை வந்து இப்போ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கெடுவாய்ப்பா இன்னைக்கு வந்து காலம் கடந்து போச்சு. எனக்கு தெரிஞ்ச திமுக என்ன முடிவு இருக்குன்னு இப்ப சொல்லவே முடியல. ஜந்தர் மந்தர்ல சிபிசி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக தமிழ்நாடு அமைதியாக இருக்காங்க. டீலிமிட்டேஷனுக்காக பெரிய கூட்டத்தை கூட்டினவருங்க மு க ஸ்டாலின். இப்பயே அமைதியா இருக்காங்க. வாட் இஸ் தேர் ஸ்டாண்ட் ஆன் ஒன் எலெக்ஷன் நவ்? பொதுவா அதிமுக தான் மாறி மாறி பேசும். இப்போ திமுக மாறி பேச வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இந்த மாதிரி எடுத்துக்கலாம்ல, நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது நாங்க எதிர்த்து பேசுறோம், இப்ப தாவேக்கா இருக்கு, அவங்க எதிர்த்து பேசுவாங்க தம்பி, அதெல்லாம் எதிர்த்து பேசுவாங்க. அப்போ ஒரே அணில இடம் பெறணுன்ற ஒரு பிரச்சனை வரும். இப்போ இன்னொன்னு சொல்லவா, தாவேக்கா ஆட்சி கலைஞ்ச யாருக்கு நல்லது? திமுக தான். அப்ப அதை அவங்க பாசிட்டிவா கூட பார்ப்பாங்க. ஒழிங்க, ஒழிச்சு போடுங்கடா அப்படின்னு கூட நினைப்பாங்க. இது மக்கள் மத்தியில என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது சப்ஜெக்ட் வேற, அந்த பர்ஸ்பெக்டிவ் வேற. இப்போ ஒருவேளை மக்களுக்கு பார்த்தீர்களா நண்பர்களே, திமுகவும் பிஜேபியும் மறைமுகமா கூட்டணி வச்சு நம்ம ஆட்சியை கவுத்துட்டாங்க. இவங்க மறைமுகமா ஒரே ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. நம்ம தெரிவிக்கல, இருந்தாலும் நம்ம ஆட்சி போயிருச்சு, செய்வீர்களா அப்படின்னு சொல்லி ஓட்ட போட்டு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவார் விஜய். இந்த தேர்தல் அறிவிச்சப்போ அனௌன்ஸ் பண்ணுவாரு, இந்த நாள் போங்க, விசில் இருக்கும், பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு காலைல யூனிஃபார்மோட. ஆமா, 2 இடத்துலயும் விசில குத்திட்டு வாங்க, வெற்றி நிச்சயம், மீண்டும் சந்திக்கும் வரை போயிடுவாரு. அவ யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி பரபரப்பு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தா கேட்டா மிகப்பெரிய ஆபத்து. ஒன் நேஷனல் எலெக்ஷன் மிகப்பெரிய ஆபத்து, டீலிமிட்டேஷன் மிகப்பெரிய ஆபத்து. இதை திமுக எதிர்க்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து திமுக துரோகம் பண்ணதா திமுக ஃபீல் பண்றாங்க. காங்கிரஸுக்கு வந்து விஜய் எதிர்பாரானே தெரியல, விஜயோட மோட் எப்படி இருக்குன்னு தெரியல, விஜய் போட்டு விடுறானே தெரியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பயந்து போய் தான் திமுக கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப தாவேக்கா வந்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அங்கங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் தலை தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு, பல்வேறு பிரச்சனைகள், கட்சியோட தொண்டர்கள் இதெல்லாம் தாண்டி அவங்க நிர்வாக ரீதியாக அவங்களுடைய ஆட்சி எப்படி பாக்குறீங்க? இல்ல தம்பி, இப்போ நம்ம இந்த நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டாலே இதுதான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தாவேக்காவுடைய ஒரு பொறுப்புல இருக்கிறவர் செங்கல்பட்டு மாவட்டத்துல லஞ்சம் வாங்குறாரு. முதல்ல அந்த வீடியோ நான் யார்கிட்ட பார்த்தேன்னா அண்ணன் ஸ்டார்டர் தான் இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயே போடுறாரு. நான் பார்த்தேன், ஏன்னா இது பட்டப்பகல்ல கொள்ளையா இருக்கு, காசு வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தேன். அப்புறமா சரி, நான் இன்னும் அதை டக்குனு எடுத்து நான் பேசல. என்ன ஏ டு Z தெரியாது, தலைவும் தெரியல, காலம் தெரியல, அமைதியா இருந்தோம். மறுநாள் காலைல பார்த்தா, நைட்டு பார்த்தா அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, என் பேரையும் என் தளபதி பேரையும் கலங்கப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஒரு 10 பேர் திருப்பி கூட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே பேசிட்டாரு. ஆமா, எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க, கைமாத்தா வாங்கணும்னு போட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் கட்சி எடுத்து தூக்குறாங்க சார். நைட்டு கைது பண்ணிட்டாங்க. அப்ப என்னன்னா, கனிமொழி அம்மையார் சொன்ன மாதிரிதான், உங்கள் கட்சிக்கு முதல்ல சுய ஒழுக்கம் குறித்தான பாடத்தை எடுங்கள் முதலமைச்சர்னு சொல்றாங்க. அது 100% உண்மை. அவங்க கட்சிக்காரங்க முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியல. இன்னொன்று என்னன்னா சார், நீங்கள் நிர்வாகத்தில் பெரிய சிக்கலை நீங்கள் இப்போ காமிக்க முடியாது, இப்போ அதை பார்க்க முடியாது. ஏன் சொல்லுங்க, எதனாலும் சொல்லுங்க. ஏன்னா அவங்க எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் கிளீனாக இருக்கிறீங்க, அவங்கள போய் உட்கார வைக்கிறேன், அதிகாரம் நல்லா இருக்கே, சேர் சூப்பராக இருக்கே, அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் யோசிப்பீங்க. ஒரு உட்கார்ந்து ஒன்றும் யோசிக்க முடியாது. ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அங்கே தப்பு பண்ணுறதெல்லாம் வெளியில் தெரிய வரும். இப்போ இந்த 100 கோடி நிலம் மேட்ரு பார்த்துருப்பீங்க. இந்த 100 கோடி நிலத்தை 2 கோடிக்கு மாத்துறது அந்த பதிவாளர் தான். பட் யார் ஆட்சியில? தாவேக்கா ஆட்சி தான் நடக்குதுன்னா, அதாவதுங்க, மற்ற ஆட்சியில் நடந்தா திமுக ஆட்சின்னு பேசுவீங்க, இந்த ஆட்சியில் நடந்த அதிகாரியின் பிழைன்னு ஏன் பேசுறீங்க? அது தாவேக்கா ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு முறைகேடு. நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி, இடைநீக்கம் பண்ணீங்க, தூக்கிட்டீங்க, சரி பண்றீங்க. பட் உங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய பிழை தானே இது. தம்பி, நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், பிழையே இல்லாத ஒரு ஆட்சி உருவாக்க முடியாது, கஷ்டம். குறைவான பிழைய உள்ள ஆட்சியை நம்ம வந்து உருவாக்க முயற்சி பண்ணலாம். அதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் தான் நான் சொல்ல முடியும். இப்போ கசகட்டத்து நடக்குது, மிக கொடுமையான ஒரு சம்பவம். முதலமைச்சரை பற்றி எவனும் மதிக்கலன்னு அர்த்தம். முதலமைச்சர் எதுவும் பேசவும் இல்லை, இப்போ வரைக்கும் ஒரு வாய் திறக்கலாங்க. ஏங்க யோசிச்சு பாருங்க, 24 பேர் செத்து போயிட்டாங்க திமுகவோட ஆட்சி காலகட்டத்தில். நீங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணீங்க, ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணீங்க. ஆமா, காவல் படுகொலை நடக்கிறது என்றால் அதுதான் மாநில நிர்வாகத்தின் தோல்வின்னு சொல்லி உங்களுடைய கொள்கை வரைவில் எழுதியிருக்கிறீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி 200 கிராம் குட்கா வச்சிருந்தான்னு கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டு கும்முன்னு கொலை பண்ணியிருக்கீங்க ஒரு 3 பேர். அசிங்கமா இல்ல? காவல்துறைக்கே இழுக்கு இல்ல? காவல்துறைனா என்ன பெரிய நினப்பா உங்களுக்கு? யார் நீங்க? என்ன வேணா பண்ணுவீங்களா? அப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டை நம்ம இருக்கிறோன்ற பயம் இல்லை.
ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாநாட்டில் முதலமைச்சர் என்ன பேசினாரு? கண்ணியமாக நடத்துகிறோம், ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக மக்கள்கிட்ட பேசணும், மக்களோட நண்பர்களாக இருங்கன்னு சொன்னார். இதுதான் நண்பர்களாக இருக்கிறதா? கொலை பண்ணி போடுறீங்களா? கொலை பண்ணி போடுறாங்க பாவிகள் மாதிரி. அப்போ நடவடிக்கை எடுத்துருக்கணும். உடனே நடவடிக்கை எடுக்கல. அங்கே லோக்கலில் இருக்கிற இப்போ எம்ஆர் காந்தி போயிருக்கிறாரு, திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் போயிருக்கிறாரு. இவங்கெல்லாம் போய் அங்கே நின்று போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி நேற்று கனிமொழி அமர் வீட்டுக்கு போய் பார்த்துருக்குறாங்க. நேற்றுக்கு இந்த ஆர்ப்பாட்டெலாம் பண்ண பிறகுதான் அந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிறை கைதும் பண்ணியாச்சு. அது வரைக்கும் மகிழ்ச்சி. நடவடிக்கை எடுக்காம இருந்தால் அது கொடுமை. ஆனால் என்ன, இப்போ போன வாட்டி பாருங்க, அஜித்குமார் மணப்புறம் அஜித்குமாரோட படுகொலைன்னப்போ எல்லாருமே கடுமையாக விமர்சனம் பண்ணோம். நானுமே விமர்சனம் பண்ணேன். மறுநாள் முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சாரி கேட்டார். சாரிமா மாடல் கிண்டல், சாரிமா அப்படின்னு கேட்டார். அதை கிண்டலும் பண்ணாங்க. சாரி கேட்டது நான் வந்து சரி, நான் அப்பவும் பேசுறேன், இப்பயும் பேசுறேன். சரி, நீங்க ஒரு சாரி கேளுங்க. உங்களுடைய காவல்துறை தானங்க, உங்களுடைய காவல்துறையுடைய தோல்வி, உங்க காவல்துறை நிர்வாகத்தினுடைய அட்ராசிட்டி. இதுவே உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் குட்கா வித்ததா கைது செய்யப்பட்டு அன்னைக்கே விடுதலை பிணையில் விடுவிக்கப்படுறாருங்கிறதையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட்ல போடுறாரு. குளித்தலை ஒன்றிய செயலாளர் பெண்களை வந்து தப்பா இது பண்ணவரை புகார் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு கனிமொழி எம்பி போடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து கெசட்டடா, அதாவது இவங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? அதனாலதான் சொல்றோம், முதலமைச்சர் சொல்றாரு இல்லையா, அதெல்லாமே சூப்பர். லஞ்சத்தை எதிர்த்து நிற்கணும்டா, என் பேர் சொல்லணும்னு சொல்லல, ஓகே. பட் ஆனால் அதையும் தாண்டி ஒன்று சொல்லணும். என் ஆட்சியில் அவன் லஞ்சம் வாங்க மாட்டான்னு சொல்லணும். ஓகே, அவர் என்ன சொல்லணும், லஞ்சம் வாங்கினா என் பேரை சொல்லுங்கிறாரு. இப்போ நேற்று சாய்குமார் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார். சாய்குமார் ஐயா சுற்றறிக்கை விட்டுறதா நம்பர் போட்டிருக்காரு. நீங்கள் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பரை போட்டு விடுங்க, மக்களுக்கு போய் சேரட்டும். அந்த ஃபோன் நம்பரை போட்டு வாட்ஸ்அப்பில் புகார் கொடுங்க அப்படின்னு. நல்ல விஷயம், ஏற்கனவே இருக்கிறது தான். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ் பண்ணுறாங்க, நல்ல விஷயம், பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுறத வெளியில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையா, உங்கள் கட்சிக்காரங்க ஃபாலோ பண்ண போல இருக்கே, கட்சிக்காரங்களை திருத்தணும் போல இருக்கே. அப்போ அந்த வேலையை நம்ம கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்னும் முடுக்கி விட்டு செய்யணும். அதை பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். மற்றபடி நிர்வாகத்தில் வந்து எனக்கு தான் ஒரு துறையில் ஒரு விஷயம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே வரலன்னு சொல்கிறாங்க. அது குறித்து அந்த அம்மா வந்து விளக்கம் கொடுக்கணும். அந்த அம்மா இன்னும் வெளியில் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அது குறித்து அவங்க பேசணும். தொழிலாளர் நலத்துறையின் அமைச்சர் இருக்கார் இல்லையா, பர்வேஸ், அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரில. அவரோட விஷயங்கள் வெளியில் வரணும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. உணவுத்துறை அமைச்சர் பேசுகிற என்ன பண்ணுறாரு, கைத்தறி நெசவாளத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, விவசாயத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா விவசாயிகளுடைய பயிர்கன்றது இன்னும் நடக்காமல் இருக்குது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இல்லை. இப்போ என்ன எதுக்காக நான்லாம் வெயிட் பண்ணுறேன்னா, இந்த பட்ஜெட் போடட்டும் முதல்ல. இந்த ஜூலை மாதம் எண்டில் பட்ஜெட் வரும். பட்ஜெட் அப்போ நம்ம இன்னும் நமக்கு நிறைய தெரியும், என்ன மாதிரி சிக்குவாங்கன்னு தெரியும். நிதித்துறை அமைச்சர் என்ன பேச போகிறாருன்னு நம்ம பார்க்க தானே போகிறோம், மரிய வில்சனு. அதெல்லாம் பேசட்டும், அப்போ நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போதைக்கு கலவையாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ சிக்கல்கள் மத்தியில் வந்து தாவேக்கா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜூலை மாத இறுதியில் வந்து பட்ஜெட் போட போகிறாங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாங்க. மின்சாரத்துறைக்கு தனியாக வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு இருக்கிற சவால்னா என்ன? இவங்களுக்கு இருக்கிற சவாலுங்கிறது இவங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் தம்பி. இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, தங்க மோதிரம் திட்டம், அப்புறம் வந்து தாய் மாமன் சீர், அதான் தாய் மாமன் சீர் அதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் சீர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 6 சிலிண்டர் இலவசம், 2500 ரூபாய் பெண்களுக்கு மாதம் உரிமை தொகை. இதெல்லாம் இவங்களுக்கு பெரிய சவால் தம்பி. அது போக 4000 ரூபாய் பட்டதாரி, 15,000 இடைநிற்றலுக்கு 15,000, இந்த மாதிரி காசை அள்ளி வீசியிருக்கா அப்படின்னு முதலமைச்சர். அதை சமாளிக்கிறதா ஒரு பெரிய டஃப். ஆனால் என்னன்னா அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ், மக்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக தொண்டர்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க. தொண்டர்களை விட்டுரு தம்பி, தொண்டர்கள் எப்படி தான் அவர் தான் ஓட்டு போட போகிறாங்க. மக்கள் கேளுங்க, மக்கள்கிட்ட போய் அதெல்லாம் செய்யும் தம்பி, அதெல்லாம் பண்ணும் தம்பி. இல்லை, அப்படி ஒரு அபிர்புதமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்களே இந்த மக்கள். ஆமாம், அது எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது இந்த கேள்வி ரொம்ப 2 விஷயம் இருக்குது. அவர் ஒரு அதிர்ஷ்டசாலி, இன்னொரு நம்மளாவது அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அவரை கண்மூடித்தனமாக மக்கள் நம்புகிறாங்க. நாம் சார் இது தப்பாக இருக்குது சார், இதெல்லாம் இதில் சரி பண்ணணும் சார்னு சொல்கிறோம். ஆனால் அதை போய் சேரவே சேராது. அதை கேட்கவும் மாட்டாங்க, 2 பேருமே கேட்க மாட்டாங்க. அதான் இருக்கிற பிரச்சனை. மற்றபடி இப்போது நடவடிக்கைகள் கொஞ்சம் எடுக்கிறாங்க. எனக்கு என்ன கேட்டிங்கன்னா சார், நான் ஒன்று சொல்லட்டுமா, ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு காமன் மேனை போய் நீங்கள் மற்றதெல்லாம் கேட்டிங்கன்னா எதுவுமே அதெல்லாம் விரும்ப மாட்டான். என்ன நம்ம விரும்புவான், நான் ஒரு பிஓ ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு ஃப்ரீயாக நடக்கணும். ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறேன், லைசன்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு ஃப்ரீயாக நடக்கணும்.
நான் தாசில்தார் ஆஃபீஸ் போகிறேன் ஒரு பத்திரம் வாங்குறதுக்கு ஃப்ரீயாக நடக்கணும், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகிறேன் லஞ்சம் வாங்கக்கூடாது, இதெல்லாம் நடந்தால் எனக்கு போதுங்கன்னு அவங்க கேட்குறான். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் காசு வாங்கக்கூடாது. இதெல்லாம் மக்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இலவசமே வேணாங்கிறதான் என் கருத்து. இலவசமே வேணாம். முதல்ல தரமான கல்வி, தரமான குடிநீர், தரமான மருத்துவ வசதி இது இருந்தா ஒருத்தருக்கு எதுக்குங்க இலவசம்? தேவையே கிடையாது. அப்போலோ ஆஸ்பத்திரி மாதிரி எக்மோர் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். எக்மோர் ஹாஸ்பிட்டல் என்ன நிலைமை இருக்குது போய் பாக்குறீங்களா? பெட் இல்ல, பெட் இல்லாம ஒரு பெட்ல 3 பேர் இருக்கிறான். பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க வேலை செய்யணும்ல. தங்க மோதிரம் கொடுக்கறது முக்கியமா, தங்க மாதிரி அந்த படுக்கையை மாத்துறது முக்கியமாங்க? அதெல்லாம் முரண்பாடான கருத்து நமக்கு நிறைய உண்டு. அதெல்லாம் தான் சொல்றேன், அவங்களுக்கு இருக்கிற சவாலே அவங்களுடைய அறிக்கை தான். அந்த அறிக்கையில் நான் இன்னொன்று சொல்றேன், வெளிப்படையா வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிட்டு 2000 தான் கொடுப்போம் இல்லை 1000 தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா பண்ணிடுவாங்க. மக்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பண்ணி எடுத்துக்கிற மாட்டாங்க. உங்களுக்கு தான் மக்கள் அபரிதமா ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல. அதை விட முக்கியமான சவால் வெளிலேருந்து வரக்கூடிய கட்சி ஆட்கள். தாவேக்கா உள்ள இருக்கிற சவாலை பத்தி சொல்றேன். வெளியாட்களை சேர்க்க 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 உங்க கட்சி வந்து அசுத்தமான கட்சியா மாறிக்கிட்டே போகுது. நாளாக யார் அவர்? எம்ஆர் விஜயபாஸ்கர்? யார் சி விஜயபாஸ்கர்? இல்லை கக்கனுடைய பேரனா, காந்தியினுடைய வாரிசா? குற்றச்சாட்டு இருக்கு, நிரூபிக்கப்பட்ட தண்டனையாக போகுது. இல்லாட்ட குற்றச்சாட்டு தானே இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குல்ல. குற்றவாளி இல்லைன்னா நிரூபிச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்க, எப்போ சேர்த்துக்கிற? மேபி நிரூபிச்சா நாங்கள் கட்சி விட்டு நீக்கிறோங்கிறாங்க. நாலு செந்தில் பாலாஜி வர சேர்த்துக்கிறியா? குற்றச்சாட்டு தான் இருக்கு அவர் மேலே, நிரூபிக்கலாம் படல. செந்தில் பாலாஜி வர சேர்த்துப்பியா? பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு அவங்க வந்து விரோதம். சத்தா சேர்த்துப்பாங்க. அது வேற யாரும் வந்தாலும் சேர்த்துக்கிறேன் வாய்ப்பு. செந்தில் பாலாஜி சேர்த்துப்பாங்க வந்தாலும், நான் சொல்றேன் கட்டாயம் சேர்த்துப்பாங்க. அவருக்கும் ஒன்றும் மாற்ற, அவர் என்ன திராவிட இயக்கத்தின் கொள்கை வாரிசா, கொள்கை குன்ற 5 கட்சி அமாவாசை தானே அவரும் கட்டாயம் போய் சேருவார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் போய் சேருவார். அதிகாரத்தை நோக்கி தான் எல்லாரும் ஓடுறாங்க. அதிகாரத்தை நோக்கி ஓடுற பயணத்துல எல்லாருமே இருப்பாங்க. அப்படிதான் அதிமுக காரங்களை உடச்சு சேர்த்துக்கிறீங்க. இவங்க கட்சிக்கு நல்லது கிடையாது. ஒரு பெரிய நெருக்கடியை கட்சி சந்திக்கும். அதை இப்பயே ஸ்டாப் பண்ணிக்க தான் அவங்க நல்லது. பல்வேறு செய்திகள் குறித்து பயந்துக்கிட்டேன். மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி. நன்றி தம்பி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.